இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நினையாத நாளிகை. நாளிகை என்பது ஒரு நேரத்தை குறிக்கிற ஒன்று. நினையாத நேரத்தில், நினையாத நாள் அல்ல, நினையாத நேரத்தில் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இன்னும் அதற்கு முந்தின 2 வசனங்கள் முன்பதாக மத்தேயு 24:42 சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு கொண்டு அவர் ஜெபிக்க செல்கிறார்கள். ஆனால் அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. விழித்திருங்கள். எதற்கு? ஜெபத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் சரீரம் தூக்கத்தையும் உங்கள் சரீரம் மாம்சத்தையும் விரும்பி நாடலாம். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த வசனம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபிக்கிறவர்களால் மாத்திரமே ஜெயத்தை பெற்று அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு, அவர் மத்திய வானத்திலே, ஆம், நாம் எதிர்பாராத நாளிகையிலே அவர் வருவார். அவர் வரும் வேளையை நாம் அறியோம், காலையிலோ மாலையிலோ இரவிலோ. ஆனால் வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை எச்சரிப்போடு சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம். நாம் காண்கிற ஒரு நாள் இல்லாமல் போய்விடலாம். இந்த பூமியும் ஒரு நாள் இல்லாமல் போகப் போகிறது. ஆனால் என் தேவன் சொன்ன வார்த்தை, வருவேன் என்று சொன்ன வார்த்தை, அவர் வருவதற்கு முன்பதாக சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தின் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். இவைகளெல்லாம் நடக்கப் போகிறது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று மத்தேயு 24:8 சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று மத்தேயு 24:25 சொல்லுகிறது. நாம் செய்ய வேண்டியது மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்படும் போது மிகுந்த உற்சாகத்தோடு புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் செல்ல 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 அவர்களுடைய அவிசுவாசம் பெருக ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை பெருக ஆரம்பித்தது. அவர்களுடைய தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவில் பாதிப்பு ஏற்பட்டது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை அவர்களிடத்திலே அதிகமாய் தொனித்து கொண்டிருந்தது. இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆயத்தமாயிருங்கள். ஜெபத்திலே, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதிலே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் கீழ்ப்படிவதிலே விழித்திருங்கள். ஆம், ஆவி உற்சாகம் உள்ளது,
எப்பொழுதும் ஆவியின் பலன் அல்ல, மாம்சம் சில நேரங்களிலே மேற்கொள்ளும். அந்த மாம்சத்தை நாம் கால்களின் கீழே நசுக்கி போட்டுவிட்டு தேவனுக்காக ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், நினையாத நாளிலே, அறியாத நாளிகையிலே நம் தேவன் வருவார். வரும்போது அவருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, நீதியோடு காணப்பட வேண்டுமே. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, எப்பொழுதும் விழித்திருக்க, நீர் எப்பொழுதும் உடைய வருகை இருக்கலாம். இந்த வருகையை குறித்து அலட்சியமாய் வாழாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.